பாஸ்கர் சார் இருக்காங்க. இவங்க கொரட்டூர்லேருந்து வந்திருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே நம்ம இம்ப்ளான்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அவங்களோட சிகிச்சை அனுபவம் எப்படின்னு நம்ம கேட்கலாம். இவருக்கும் வணக்கம். நான் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் அண்ட் ரிட்டையர்டு வைஸ் பிரின்சிபல். சென்னையில் ஒரு கல்லூரியில் பணியாற்றி ஓய்வு பெற்றவன். இந்த இடத்திற்கு வருகிறதுக்கு என்னுடைய மைத்துனர், என்னுடைய பிரதரின்லா அவங்க தான் காரணம். அவங்க தான் இதுக்கு முன்னால் உள்ள இந்த மருத்துவமனையில் எப்படியெல்லாம் அவர்கள் வந்து மருத்துவம் செய்கிறார்கள் அப்படிங்கிறத குறித்து இப்போ எல்லாத்தையுமே அவங்க தெளிவாக சொன்னாங்க. ஆகையினால இவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு முறையும் இந்த இடத்திற்கு, இந்த மருத்துவமனைக்கு அவர்கள் வந்து போகிறத நான் பார்த்து கொண்டே இருப்பேன். ஏன்னா எங்கள் 2 பேருடைய வீடும் பக்கத்து வீடு. என்னுடைய மனைவியினுடைய கூட பிறந்த தம்பி தான் அவர். ஆகையினால அவருக்கு எப்படிப்பட்ட அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம், அந்த மருத்துவம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறத ஒவ்வொரு தடவையும் நான் அவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்வேன். அதனால் எனக்கு வந்து நானும் அந்த மருத்துவமனைக்கு போய், ஏன்னா எனக்கு அந்த கடவாய்ப்பல்லுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பல், கடவாய்ப்பல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதை எடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் அதில் வேறு எந்த விதமான சப்போர்ட்டிவாக எந்த விதமான ஒரு பல்லும் டெம்பரரியாக அல்லது ஃபால்ஸ் டீத் நான் எதுவும் வைத்து கொள்ளவில்லை. அதற்கு பக்கத்தில் உள்ளதில் எனக்கு கொஞ்சம் வலி இருந்தது. அப்போ நான் என்னுடைய மைத்தனிடத்தில் சொல்லி அனுப்பினேன் எப்படி அப்படின்ட்டு. இவரும் கொஞ்சம் இங்கே வந்து கேட்டுக்கொண்டு, இல்லை அவங்கள நேரில் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு முறை இங்கே வந்தபோது உடனேயே அவர்கள் வந்து என்ன செய்தாங்க, எக்ஸ்ரே எடுத்தாங்க. எக்ஸ்ரே எடுத்துகிட்டு இந்த மாதிரி நிலையில் இருக்கிறது, ஒரு பல்லில் ஒரு சின்ன கிராக் இருக்குது, ஆகையினால அதை எடுத்துடணும், நீங்கள் இம்ப்ளான்ட் பண்ணலாம் அல்லது வேறு மாதிரி டெம்பரரியாக வேறு மாதிரி வைக்கிறதுக்கு உண்டான மருத்துவத்தை கூட நாங்கள் செய்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்னுடைய மைத்துனருக்கு அது நல்ல முறையில் செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால எனக்கும் அது மாதிரி செய்திருங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அவர்கள் அந்த ப்ராசஸை வேறு தள்ளியெல்லாம் வைக்கல, உடனடியாகவே அவர்கள் மேற்கொண்டார்கள். நான் அவங்கள்ட்ட சொன்னேன், நான் ஐ எம் அ நோன் டயபெட்டிக், அதனால் இந்த பிளட் சுகர் எவ்வளவு இருக்கிறது அப்படிங்கிறது கூட நான் இப்பொழுது எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னேன். அவங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஐ வாஸ் ஒண்டரிங் ஒய், ஏன்னா டயபெட்டிக்காக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இம்ப்ளான்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு மற்ற மருத்துவமனைகளில் செய்ய முன்வராத ஒரு சூழ்நிலை. ஆனால் இவங்க வந்து உடனே செய்திடலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் மற்ற ப்ராசஸிங், ஒரு அந்த ஓக்கல் கேவிட்டியில் அவங்க வந்து ஒரு ஜெல் ஒன்று போட்டு, அதுக்கப்புறம் அனிஸ்தீசியா, லோக்கல் அனிஸ்தீசியா போட்டு உடனடியாகவே எனக்கு வந்து டாக்டர் முருகவேல் அவர்கள் வந்து என்னை அன்போடு வரவேற்றாங்க. அவர்களுடைய அறையில் இருக்கிற போது அன்போடு என்னோடத்தில் பேசுனாங்க. அதுக்கப்புறம் எடுத்துடலாம், ஒன்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சார், எந்த விதமான வலியும் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க ட்ரில் பண்ணி அதில் இம்ப்ளான்ட் பண்ணணுமே, அப்போ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் ரொம்ப கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். அது ஒரு டயபெட்டிக்காக இருக்கிறதுனால வேறு எந்த விதமான பாதிப்பும் வருமோ என்பதாக நான் நினைத்து கொண்டிருந்த போது, ஒன்றும் கவலைப்படாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பல்லை எடுத்ததும் தெரியாது, பல் எடுத்தாயிற்று அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, உடனே நாம் அதே இடத்துல இம்ப்ளான்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கடவாய்ப்பல்லில் 2, அதற்கு பக்கத்தில் உள்ளது 3 அவர்கள் அருமையாக செய்து முடித்தார்கள். மேபி ஒரு 25 மினிட்ஸ் இருக்கலாம், 25 மினிட்ஸ் கூட எனக்கு அது சரியாக தெரியல. ரொம்ப குறுகிய காலத்தில் அவங்க அதெல்லாம் செய்து முடித்ததுக்கு அப்புறமா மறுபடி டாக்டர் சந்தியா அவங்கள பார்க்கறதுக்காக வேண்டி என்னை அழைத்து கொண்டு போனாங்க. அவங்க தான் எப்படி இந்த மருத்துவம் செய்யப்படும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு முதல்ல அவங்க தெரிவித்தவர்கள். ஸோ அவங்க வந்து மற்ற எல்லாத்தையுமே அவங்க செய்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து மறுபடியும் இங்கே வர சொன்னார்கள். வந்துட்டு மற்ற எல்லா விதமான அந்த மருத்துவமும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக செய்தாங்க. ஐ மஸ்ட் தேங்க் டாக்டர் சந்தியா. அவர்களிடத்தில் ரொம்ப பேசுகின்ற போது ஒரு மருத்துவர் அப்படிங்கிற ஒரு இது கூட பெருமையெல்லாம் இல்லாதபடிக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி எனக்கு அவங்க என்னோடு பேசியது. மேபி மை ஸ்டூடெண்ட், அந்த ஏஜில் உள்ளவங்க. அவங்க அந்த போஸ்ட் இம்ப்ளான்டேஷன் கேர், போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் வாஸ் வெரி எக்ஸலண்ட். அவங்களிடத்தில் எப்பொழுதெல்லாம் இந்த மருத்துவமனைக்கு வருவேனோ அப்பொழுதெல்லாம் அவங்க ரொம்ப கேர் எடுத்து லவ்விங்காக, அஃபெக்ஷனேட்டாக, ரொம்ப சிறப்பாக அவர்கள் அந்த மருத்துவம் செய்யப்பட்ட அந்த பகுதியை
அவர்கள் நன்றாக செய்தார்கள். இன்றைக்கு 4வது முறை இங்கே வருகிறேன் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு கூட அவர்கள் கிட்டத்தட்ட 1 மாதத்தில் உங்களுக்கு எல்லாமே நன்றாக இந்த கம்ஸ் எல்லாம் ஹீல் ஆகிட்டு, வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிறதா அப்படின்னு நான் அவங்களிடத்துல சொன்னேன். இந்த பல் எடுக்கக்குள்ளே என்னுடைய அந்த சாப்பிடுகின்ற உணவுப் பொருள் துணுக்குகள் சிக்கிக்கொள்ளுகின்றன அப்படின்ட்டு, அதெல்லாம் இல்லாதபடிக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதனால் இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த மருத்துவம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இது மேபி தே கேன் கன்சிடர். இது ஒரு செய்தி. ஏன்னா சாதாரணமான மக்களுக்கு அதெல்லாம் செய்ய முடியாது. மோரோவர் ஐ எம் அ சீனியர் சிட்டிசன், ரிட்டையர்டு ப்ரொஃபஸர். அந்த இன்கம் சாதாரணமானவங்களுக்கு இந்த அளவிற்கு ஒரு நல்ல மருத்துவம் செய்ய முடியுமா அப்படிங்கிறது ஒரு செய்தி. இன்னொன்று அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இதை ரீஇம்பர்ஸ் பண்ணுறதுக்கு அரசாங்கத்தில் இருந்து இதை பெற்றுக்கொள்வதற்கு உண்டான வழிமுறைகளை மருத்துவத்துறையிலே உள்ள இவர்கள் செய்தார்கள் என்றால் எல்லா மக்களுக்கும் ஒரு நல்ல, எல்லாரும் என்புற்றிருக்க வேண்டுமே அல்லாமல், நினைப்பதுவே அல்லாமல் வேறு ஒன்று அறியேன் பராபரமே அப்படின்னு சொன்ன மாதிரி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை அவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் என்பதாக நான் நினைக்கிறேன். மறுபடி இந்த மாதிரி இம்ப்ளான்டேஷன் பண்ண வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கின்ற யாரும் எந்த விதமான அச்சப்படவும் தேவையில்லை. அவர்கள் அழகாக இந்த பெஸ்ட் லேசர் டென்டல் கிளினிக்கு அவர்களிடத்தில் இந்த நல்ல மருத்துவத்தை பெற்றுக்கொள்ளலாம். நல்ல மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை, மற்றபடி எந்த விதமான அச்சப்பட தேவையில்லாத ஒரு நல்ல சூழ்நிலை. வருகின்றவர்கள், இந்த மருத்துவமனையில் இருக்கின்றவங்க எல்லாரும், பணியாளர்கள், மருத்துவர்கள் எல்லாருமே, ரிசப்ஷனிஸ்ட் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக அவர்கள் செய்கிறார்கள். ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை, மற்றபடி இந்த கஜகஜான்னு இருக்கிற அந்த மருத்துவமனைக்குள்ளே போகின்ற அந்த மாதிரி இல்லாத ஒரு நல்ல நிலையை இந்த இடத்துல அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இறைவனுடைய ஆசி இந்த மருத்துவமனையில் பணியாற்றுகின்ற மருத்துவர்களோடும் பணியாளர்களோடும் மற்ற நர்சஸோடும் இருக்கும்படியாக நான் இறைவனை வேண்டி அவர்களை நான் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் சொன்னீங்களே அந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆப்ஷன் இந்தியாவில் நமக்கு இன்னும் கொண்டு வரப்படலை. வெளிநாடுகளில் நமக்கு அது ரொம்ப சாதாரணமாகவே இருக்குது. நம்ம நாட்டில் கொண்டு வரப்படலை. அது கொண்டு வந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி சாதாரணமாக இருக்கிற மக்களுக்கும் கண்டிப்பாக இந்த ட்ரீட்மெண்ட் போய் ரீச் ஆகும். தேங்க்யூ வெரி மச்.